ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் மதுரையில் உள்ள அதிசயம் தீம் பார்க் போகிறோம். அதான் கிளம்பிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். பாய். இப்படி தாங்க ஒரு சண்டேல நாங்கள் சந்தோஷமாக கிளம்பி மதுரையில் இருக்க அதிசயம் தீம் பார்க்குக்கு போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மதுரையில் பல வருஷமாக இந்த அதிசயம் தீம் பார்க் இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு அந்த தீம் பார்க்கு போகிற சான்ஸ் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி சண்டே எங்கள் பாப்பா எங்கேயாவது வெளியே போகலாம்பா அப்படின்னு சொன்னால், சரி அவளுக்காக எங்கேயாவது போகலான்னு யோசித்தப்போ தான் நம்ம இது வரைக்குமே இந்த அதிசயம் தீம் பார்க்கு போலையே இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி நான், என் ஒய்ஃப், எங்கள் பாப்பா 3 பேரும் கிளம்பி போனோம். இந்த அதிசயம் தீம் பார்க் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மதுரையிலேருந்து வாடிப்பட்டி போகிற ரூட்டில் போனீங்கன்னா பறவை அப்படின்ற ஊர் வரும். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அதிசயம் தீம் பார்க் அப்படின்னு ஒரு ஆர்ச் வந்துடும். அதுக்குள்ளே திரும்பி போனீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த அதிசயம் தீம் பார்க் அமைஞ்சிருக்குங்க. நாங்கள் இப்போ அதிசயம் தீம் பார்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி 2 வீலர் எங்கே விடணும், கார் எங்கே விடணும் அப்படின்னு அவங்களே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணி சொல்லிடுறாங்க. நாங்கள் 2 வீலரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து உள்ளே வந்தோம். கார் அப்புறம் 2 வீலர் இந்த ரெண்டுக்குமே பார்க்கிங் ஃப்ரீ தான். நீங்கள் பார்க்கிங் காஸ்ட் எதுவும் கொடுக்க வேணாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அதிசயம் தீம் பார்க்கோட என்ட்ரன்ஸ். இந்த தீம் பார்க் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பழைய தீம் பார்க் தான், ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசு பண்ண மாதிரி ரொம்ப அழகாகவே இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு 500 ரூபாய் கட்டணம், பெரியவங்களுக்கு 700 ரூபாய் கட்டணம் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. 90 சென்டிமீட்டருக்கு உயரம் கம்மியாக உள்ள குழந்தைகளுக்கு என்ட்ரி டிக்கெட் கிடையாது. அதே மாதிரி 130 சென்டிமீட்டருக்கு மேலே குழந்தைங்க இருந்தால் கூட அவங்களுக்கு முழு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த குழந்தைய கூப்பிட்டு போனாலும் உள்ளே போகும்போதே அவங்க அந்த ஹைட்டை மெஷர் பண்ணி எவ்வளோ ரூபா டிக்கெட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரியவங்களுக்கு 700 ரூபாய், சிறியவங்களுக்கு 500 ரூபாய் கட்டணங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம்னா நம்ம பேக் எல்லாத்தையுமே செக் பண்ணிடுறாங்க. வெளியே இருந்து கொண்டு போகிற எந்த ஃபுட்டுமே உள்ளே அலௌடு கிடையாது. உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றுற மாதிரியான ஒரு பிளானட் ஷேப்பில் வச்சுருக்காங்க. இது நம்மளுக்கு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். தலையே சுற்றுற மாதிரி இருக்கும். அடுத்து உள்ள என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு மிரர் செட்டப் வச்சுருக்காங்க. அதில் நிறைய இந்த மாதிரி லைட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம நடக்க ஒவ்வொரு லைட்டும் தானாகவே ஆன் ஆகி ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜை வைக்கிறதுக்காகவே லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இந்த லாக்கர் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம 200 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஒரு பூட்டும் சாவியும் கொடுத்துருவாங்க. உள்ளே நிறைய லாக்கர் இருக்குது. அந்த லாக்கர்ஸில் ஏதாவது ஒரு லாக்கரில் நம்மளோட லக்கேஜை வச்சுட்டு நம்ம பூட்டி சாவியை மட்டும் கையோடு எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம இந்த தீம் பார்க்கை விட்டு வெளியே போகும்போது அதே மாதிரி பூட்டு சாவியையும் அந்த லக்கேஜ் டிக்கெட்டையும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு 150 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதாவது 50 ரூபாய் இந்த லாக்கருக்காக நம்மகிட்ட வாங்குறாங்க. நம்மக்கிட்ட ஃபோன், பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு லாக்கர் தேவைப்படும். 50 ரூபா தான் கட்டணம். நீங்கள் லாக்கரை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி, அப்புறம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எல்லாமே பெருசாக நிறையா இருக்குங்க. அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் உள்ளேயே குளிச்சிக்கலாம், டாய்லெட் போய்க்கலாம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம லாக்கரில் நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வாட்டர் ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும்னா இங்கே நீங்கள் உள்ள எந்த ட்ரெஸ்ஸுமே போட்டுட்டு வரலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. லேடிஸாக இருந்தீங்கன்னா சுடிதார், சாரீ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான எந்த ட்ரெஸ்ஸையுமே போட்டு வரலாம். இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும், அங்கே கொடுக்குற ட்ரெஸ்ஸை வாங்கி தான் போடணும் அப்படின்ற எந்த கம்பல்ஷனுமே இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் அங்கேயே டிஷர்ட்டு, ஷார்ட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். அதையும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அது விலைக்கு தான் கிடைக்கும், ரெண்டட் கிடையாது. நீங்கள் காசு கொடுத்து விலைக்கு வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் அது தேவையில்லைங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அது உங்கள் சாய்ஸ் தான். அதனால் நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் நீங்களே முடிவு பண்ணி கொண்டு வந்துக்குங்க. மற்றபடி வேறு இதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெஸ் எதுவும் தேவையில்லை. லேடிஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் சுடிதாரையோ டிஷர்ட்டையோ ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சாரீனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா ஸ்லைடிங் ரைட்ஸ்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சுடிதார் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. காலையில் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேம் இருக்குது. 2லேருந்து 3 மணி வரைக்கும் பிரேக், அது லஞ்ச் டைம். உள்ளேயே பார்த்தீங்கன்னா கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே வெஜ், நான்வெஜ் இந்த மாதிரி எல்லா ஃபுட்டுமே கொடுக்குறாங்க. 2லேருந்து 3 மணி வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். 3 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ட்ரை கேம்ஸ் தான் அந்த பக்கம் தனியாக இருக்குது. நம்ம ட்ரை கேம்ஸ் தான் விளையாட முடியும்.
இந்த வாட்டர் கேம்ஸை 2 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதை நீங்கள் கணக்கு பண்ணி இந்த வாட்டர் தீம் பார்க்குக்கு வாங்க. இந்த தீம் பார்க்குள்ளேயே மதுரை குற்றாலம், அப்புறம் உள்ளேயே இந்த அலை அடிக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டில் கடல் மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாமே குறிப்பிட்ட டைமுக்கு தான் ரன் ஆகும். எல்லா டைமுக்குமே அந்த ரெண்டுமே ஓடாது. அது ஓடுற டைமில் நம்மளை எல்லாருமே விசில் அடித்து அங்கே இருக்க செக்யூரிட்டிலாம் அலர்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு குற்றாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த அலை அடிக்கிற வாட்டர் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே போய்க்கலாம். 2 தடவை பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் இந்த ரெண்டையுமே ஆன் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த ஸ்லைடிங் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லைடிங் கேம்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு காலையில் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை வேணால் ஸ்லைட் பண்ணிக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஹைட் வரைக்கும் நடந்து படியேறி போகணுங்க. மேலே போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணி வர மாதிரி இருக்கும். சில கேம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பலூனும் தேவைப்படும். அதை நீங்கள் கீழே இருந்தே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி சில ஸ்லைடிங்க்கு மேட் தேவைப்படும். அந்த மேட்டை நீங்கள் கீழே இருந்தே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சில ரைடுக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் சும்மாவே நீங்கள் ஸ்லைட் பண்ணி வரலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா விதவிதமான ஸ்லைட்ஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் நிறையா ஸ்லைட்ஸில் குழந்தைகளையும் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு 3 ஸ்லைட்ஸில் மட்டும் குழந்தைங்க அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல அந்த ரைட் சைடில் இருக்க எல்லோ அப்புறம் பெரிய ஆரஞ்சு கலர் ஸ்லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுலேயுமே குழந்தைகளை அலோவ் பண்ணுறதில்ல. ஒன்லி அட்ரஸ் மட்டும்தான் போக முடியும். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 45 டிகிரியில் ரொம்ப ஸ்லோப்பில் ஒரு ஸ்லைடு இருக்கும். அதுலேயும் குழந்தைகளை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. மற்றபடி எல்லா ஸ்லைட்லேயுமே குழந்தைகளும் போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஓரத்தில் ஒரு பலூனை வச்சு போகிற ஸ்லைடு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம அப்படியே ஸ்லைட் பண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே ஆரம்பித்து ரொம்ப தூரம் ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போய் நம்ம எங்கே என்ட்ரி ஆகிறோமோ அங்கே போய் நம்மளை விட்டுருதுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லைட். அது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனாலும் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் குழந்தைகளோட போனீங்கன்னா வரிசையாக நீங்கள் ஸ்லைட் ஆகி போகிறது, பேசிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல சந்தோஷமான அனுபவமாக இருந்துச்சுங்க எங்களுக்கு. மற்றபடி தண்ணியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா டெய்லி மாற்றுறாங்களா அப்படின்னு தெரியலை. நிறைய இலைகள்லாம் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்துச்சுங்க. இவ்வளோ பேர் வந்து போகிறாங்க. அந்த தண்ணியோட கண்டிஷன் நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் ரொம்ப அந்த தண்ணி சுத்தமாக இருக்க மாதிரி தெரியல. மற்றபடி நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. இந்த மாதிரி ரெயின் டான்ஸ் ஆடுறதுக்காக சுற்றி தண்ணி விழுற ஒரு எஃபெக்ட் வச்சு உள்ளேயே டிஜேயில் நிறைய பாட்டு போட்டுட்ருக்காங்க. எல்லாமே அடிப்பாட்டு தான் போடுறாங்க. அதில் நிறைய பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சென்னை குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாகவே உங்கள் மேலே உழுதுங்க. ஏதோ நம்ம ஒரு நேச்சுரல் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. இருந்தாலும் தண்ணி ரொம்ப வேகமாக ஓடுறது கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக அந்த தண்ணியில் குளித்தாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் ஏரியாவே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு தாங்க. எல்லா பக்கமும் தண்ணி கிடக்குது. எல்லாருமே ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி பெருசாக இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் நிறைய குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இப்படியே நம்ம எல்லா ஸ்லைட்லையும் ஏறி சறுக்கி முடித்தோம்னா இதுக்கே கரெக்டாக டைம் போயிருங்க. இந்த ஸ்லைட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிலே ரொம்ப டயர்டாயிடுவோம். இருந்தாலும் நம்ம இந்த எல்லா சைட்லையும் ஏறி இறங்கினோம்னா கரெக்டாக 2 மணிக்குள்ளே நம்ம எல்லா ஸ்லைடிங் கேம்ஸையுமே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த பக்கம் கேண்டீனுக்கு வந்தோம்னா நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஒரு 2:15 ஆயிடுச்சு கேண்டீனுக்கு வர்றதுக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா நான்வெஜ் ஐட்டமுமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு தக்காளி சாதமும் அவிச்ச முட்டையும் தாங்க கிடச்சிச்சு. தக்காளி சாதம் 70 ரூபாங்க, அவிச்ச முட்டை 10 ரூபா. டேஸ்ட் வைஸ் ஒன்றும் குறைஞ்சில்ல, நல்லா தான் இருந்துச்சு. தயிர் வெங்காயம் சைடிஷாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பிரெட் ஆம்லேட்டும் கூட சேர்த்து வாங்கி சாப்பிட்டோம். சுட சுட பிரெட் ஆம்லேட் கிடைக்குதுங்க. இந்த பிரெட் ஆம்லேட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒன்று 80 ரூபா. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு. அதெல்லாம் பற்றி எந்த குறையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு அன்றைக்கி எல்லா ஐட்டமே முடிஞ்சிருச்சு. நம்ம கேட்குற எதுவுமே இல்லைன்ட்டாங்க. நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க. வெறும் தக்காளி சாதம் சாப்பிட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுங்க. அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயந்தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை கேம்ஸுக்கு போனப்போ தான் அதை உணர்ந்தோம். அந்த ட்ரை கேம்ஸில் நிறைய ராட்டினம் இருக்குது. அதிலெல்லாம் சுற்றும்போது ரொம்ப தலையே சுற்றிடுதுங்க. அதனால் நம்ம ரொம்ப சாப்பிடாமல் லிமிட்டோடு சாப்பிட்டோம்னா அதுவே நல்லது. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ராட்டினத்துலேயே வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காகவே அந்த ராட்டினத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கவர் கூட கொடுக்குறாங்க வாந்தி வந்தால் எடுத்துக்கிறதுக்கு. இதையும் மீறி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ராட்டினத்திலேயே வாமிட் பண்ணுறாங்க. அதை பார்க்குறது கொஞ்சம் சங்கடமாக தாங்க இருக்குது. ட்ரை கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ராட்டினங்கள் தாங்க இருக்குது. ஆனால் இந்த எல்லா ராட்டினங்களுமே கொஞ்சம் பழசாயிருச்சுங்க. மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. நிறைய இடத்துல துரு பிடிச்சி ஒரு மாதிரி தாங்க இருக்குது. ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, எல்லா ராட்டினங்களுமே ஃபங்க்ஷனில் தான் இருக்குங்க. அடுத்ததாக அங்கே வேலை பார்த்துருக்க ஸ்டாஃபை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாங்க. நீங்கள் என்ன கேட்டாலுமே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க.
ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. நீங்கள் ராட்டினத்தில் எத்தனை தடவை போனாலும் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒருத்தராக ஏறினா கூட உங்களுக்காகவே சுற்றுறாங்க. அதனால் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இந்த ட்ரை கேம்ஸ் செக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் வீடு, அதுக்கப்புறம் ஹாரர் ஹவுஸ், அதுக்கப்புறம் ரெயின் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி த்ரில்லிங்கான நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா 7D தேட்டரும் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு 6 நிமிஷம் ஓடுற படத்தை பார்த்தோம். 3D படம் நம்மளுக்கு கண்ணாடி கொடுத்துருவாங்க. அந்த கண்ணாடியை போட்டு அந்த 3D படத்தை அந்த சேரில் உட்காந்து பார்க்குறது ரொம்ப நல்ல அனுபவமாக இருக்குங்க. அந்த படத்தில் நம்ம மூவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சேர்ஸும் மூவ் ஆகுது. ஏற்கனவே நிறைய பேர் 7D தேட்டரில் படம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு த்ரில்லிங்கான எஃபெக்ட் தான். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. என் பாப்பா அந்த தேட்டரில் படம் பார்க்கும்போது ரொம்ப கூச்சி சந்தோஷமாக பார்த்தா. அவ கூட உட்காந்து பார்க்கும்போது நம்மளுக்கும் அந்த சந்தோஷம் தொத்திக்குதுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ட்ரை கேம்ஸில் நிறையா கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சின்னதாக ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது ட்ரெயின் மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லதாங்க இருக்குது. ஆனால் அந்த போகிற வேகத்தில் குழந்தைங்க பக்கத்தில் இருந்துச்சுன்னா அவங்க பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கம்பியில் போய் முட்டுற மாதிரி இருக்குங்க. எங்கள் பாப்பா கூட ஒரு தடவை சைடில் உள்ள கம்பியில் முட்டிட்டா. அந்த மாதிரி வேகமாக போகும்போது குழந்தைய கூப்பிட்டு போகிறவங்க பார்த்து அவங்க தலையில் கையை வச்சுக்குங்க. அவங்க தலை எதுலேயும் மோதிராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் பாப்பா மோதிட்டா அப்படின்னு சொன்னோடனே பயப்படாதீங்க. சும்மா லேசாக தாங்க. அந்த ட்ரெயின்லேயே சைடில் இருந்த கம்பியில் தாங்க மோதிட்டா. பெருசாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன், அவ்வளவுதான். மற்றபடி உள்ள பெரியவங்களுக்கு ராட்டினம், சின்ன குழந்தைகளுக்கான ராட்டினம், இப்படின்னு நிறைய ராட்டினங்கள் இருக்குது. எல்லாமே ஓடுது. நம்ம விருப்பம் போல் எத்தனை தடவை வேணால் எந்த ராட்டினாலும் போய்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சறுக்கு, சீசா, அதுக்கப்புறம் ஊஞ்சல், இது மாதிரி எல்லாமே நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம இதெல்லாமே பார்த்து முடித்தோம்னா கண்டிப்பாக 5 மணி சாதாரணமாக ஆயிருங்க. 3 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 5 மணி வரைக்கும் எல்லாத்தையுமே நம்மளால் ஒரு தடவை கூட உட்காந்து பார்த்துட முடியாது. அதுக்குள்ளேயே 5 மணி ஆயிரும். இருந்தாலும் 5 மணிக்கு மேலேயே நாங்கள் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தோம். ராட்டினம் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ளே சாப்பிட்றதுக்காக ஒரு கேண்டீன் மாதிரி இருக்குங்க இந்த ட்ரை ஏரியாவில். அங்கே டீ, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஊஞ்சல் ஆடிட்டு அப்படியே ஸ்லோவாக கிளம்பி ஒரு 5:30 மணிக்கு வெளியே வந்தோம். அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஸ்லைடிங் கார்ஸ் அப்படின்ற சின்ன காரை ஓட்டி விளாடுற கேம் இருக்குது. அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். அது 40 ரூபா கட்டணும். எங்கள் பாப்பா போகணும்னு சொன்னால் நான் தான் வேணாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டிங் போகிற மாதிரி இருக்குது. அதாவது பெடல் பண்ணி போவோம் பார்த்திங்கன்னா 4 பேரை சேர்ந்து, அந்த மாதிரி ஒரு போட்டிங் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல நிறைய தண்ணி கிடக்குது. அதில் இந்த மாதிரி பெடல் பண்ணி போகிற மாதிரி போட் இருக்குது. இந்த போட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு 100 ரூபா கட்டணம் அப்படின்னு வச்சு வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் தனியாக கட்டணம் கொடுத்து தேவைப்பட்டால் போய்க்கலாம். நாங்கள் இந்த போட்டிங் நிறைய தடவை போயிருக்கோம் வேறு இடத்துல. அதனால் இந்த இடத்துல அந்த போட்டிங் நாங்கள் போகல. நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக அந்த போட்டிங்க்கு போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மிருகங்களோட சிலைகளையும் அங்கங்கே தொந்தரவும் வச்சுருக்காங்க. அது குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு சண்டே. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. யாருமே என்ஜாய் பண்ணாத மாதிரியும் எந்த தீம் பார்க்கை குறை சொல்கிற மாதிரியும் இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக கொடுத்த காசுக்கு ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னாங்க. இந்த தீம் பார்க்கை பற்றி பேசிட்டு போனாங்க. எப்படியோ ஒரு சண்டே ஜாலியாக குழந்தைகளோட நம்ம பொழுதை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 700 ரூபா ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நிச்சயமாக ஒரு நாள் என்ஜாயபுளாக போச்சு. இந்த தீம் பார்க்குக்கு மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரெக்டாகவே கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் இருக்குங்க. டவுன் பஸ்ஸே இருக்குது. நீங்கள் இந்த தீம் பார்க் வாசல்லே இறங்கிக்கலாம். வாடிப்பட்டி போகிற டவுன் பஸ்ஸில் ஏறி அதிசயம் தீம் பார்க் அப்படின்னு டிக்கெட் எடுத்திங்கன்னா உங்களை அந்த தீம் பார்க் வாசல்லே இறக்கி விட்ருவாங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குங்க. அதனால் பஸ்ஸஸை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்களும் மதுரை பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த தீம் பார்க்கை இது வரைக்கும் விசிட் பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளோட ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். இந்த தீம் பார்க்கை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.